வணக்கம், நான் பிரவீன். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மசிலினுடைய மூமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மசில் எங்கேருந்து எங்கே வரை கனெக்ட் ஆகிருக்கு, அந்த மசிலுடைய மூமெண்ட்டோடைய பேர் என்ன, அந்த மசிலுடைய பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மசில் அனாட்டமி இருக்குது, ரைட் சைடில் மசில் பற்றின டீட்டெயில்ஸ், அதே மாதிரி அந்த மூமெண்ட் வீடியோவோடு இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மசிலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறதுனா என்ன மாதிரியான மூமெண்ட் பண்ணும்போது அந்த மசிலை நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க முடியும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு வேலை செய்கிறோன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு மசில் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு, இன்ஜூர் ஆகிருக்கலாம், அல்லது கிராம்ப் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த மசிலுக்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து அந்த மசில் எந்த டைரெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அது ஈஸியாக ஸ்ட்ரெச்சிங் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து அந்த மசிலோடைய டைரெக்ஷன், அதுக்கோட மூமெண்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா மசிலுடைய மூமெண்ட்டு, அந்த மசில் வந்து எத்தனை வகையான மூமெண்ட்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், ஒவ்வொரு மசிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அப்பர் பாடி தனியாக, லோயர் பாடி தனியாக உங்களுக்கு வீடியோ வரும். கண்டினியூஸாக பாருங்கள் நண்பர்களே. நம்மளோட வயிறை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 4 மசில் இருக்குது. அதில் வெளியிலேருந்து பார்த்தா முதல் மசில் ரெக்டரஸ் அப்டாமினஸ். அதனுடைய 2 மூமெண்ட், ஒன்று ஃப்ரண்ட்டில் குமியறது, இன்னொன்று நம்ம மூச்சு விடும்போது வயிறை உள்ளே வெளியே இழுக்கிறோம்ல, இந்த 2 மூமெண்ட். இந்த 2 மூமெண்ட்டுக்கும் இந்த மசில் வந்து இன்வால்வ் ஆகுது. அந்த மசிலோடைய ஆக்ஷன் நேம் என்ன, அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மேலே டீட்டெயில் உங்களுக்கு வரும். அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். அதனுடைய 3 மூமெண்ட்டில் ஒன்று வந்து சைடில் ட்விஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறது. இந்த ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெக்டரஸ் அப்டாமினுக்கும் இதே மூமெண்ட் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரே மூமெண்ட் 2-3 மசிலில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மசிலோடைய மூமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 3வது வந்து சைடில் பெண்ட் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் வயிறினுடைய 2வது லேயர், இன்டர்னல் ஆப்ளிக் அப்படிங்கிறது வயிறினுடைய 3வது லேயர். இந்த இன்டர்னல் ஆப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா 4 மூமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மூச்சு விடும்போது வயிறு உள்ளே வெளியே போயிட்டு வர்றது, 2வது நம்ம உடம்பு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பெண்ட் பண்ணுறது, 3வது நம்மளோட பாடி சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு ட்விஸ்ட் பண்ணுறது, 4வது மூமெண்ட் வந்து நம்ம ரைட் டு லெஃப்ட் வந்து பெண்ட் பண்ணுறது சைட்வேஸ். ஸோ இந்த 4 மூமெண்ட்லேயுமே வந்து இந்த இன்டர்னல் ஆப்ளிக் மசில்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 மசிலை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். கடைசி லேயர் வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமன். அது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுக்குமே இன்வால்வ் ஆகாது. அது நம்மளோட ஆர்கனை உள்ளுக்குள்ளே பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுது. இப்போ ஒவ்வொரு மசிலாக உங்களுக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணது வந்து ரெக்டரஸ் அப்டாமன், 2வது வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ளிக். இதையும் வந்து ரிமூவ் பண்ணி போக போக உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு லேயராக தெரிய ஆரம்பிக்கும். 2வது லேயர் இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள், இப்போ எக்ஸ்டர்னல் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இன்டர்னல் ஆப்ளிக். இந்த இன்டர்னல் ஆப்ளிக்கை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3வது லேயர் இது இன்டர்னல் ஆப்ளிக். இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்டமன். நம்ம வயிறுடைய கடைசி லேயர். உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா முதல் லேயர். முதுகு பின்னாடி மசில் இருக்குது, ஆனால் நமக்கு வயிறுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 4 மசில் தான் இருக்குது. இந்த மசிலையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரிப்புக்கும் ஹிப்புக்கும் இடையில எந்த வித மசிலுமே இருக்காது. இந்த 4 மசில் தான் வந்து நம்மளுடைய மொத்த ஆர்கன், அதாவது உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமன் தான் வந்து ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது. இது எந்த அளவுக்கு முக்கியமான மசில்னால், நம்ம ஓடும்போதும் குதிக்கும் போதும் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து அந்த பொசிஷன்லேருந்து மாறாமல் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிப்புக்கும் இடுப்புக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா எந்த போனும் இல்லை. பின்னாடி வந்து ஸ்பைன் இருக்குது, முன்னாடி எந்த ஒரு போன் இல்லாதனால இந்த மசில் தான் வந்து நம்மளை ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக் பெயின் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மசிலோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மசில்.